வணக்கம், இது உங்கள் ஃபரேஷ் கேமிங். நான் தான் உங்கள் ஃபரேஷ் முகமது. நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபே பண்ணலன்னா உடனே கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அப்படி தட்டி விட்டிங்கன்னா நம்ம சேனலில் வர அனைத்து வீடியோக்களையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க மிகவும் உதவியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பேய் இருக்கா இல்லையான்னு ஒரு கன்க்ளூஷன் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பேய் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வமாக இருக்குது எல்லாருமே இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அந்த ஆன்சர் நான் அந்த வீடியோ சொல்லிவிடுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பேய் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம லைட்டு போட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேய் இருக்கா இல்லையாங்கிற கன்க்ளூஷனை நம்ம ஜட்ஜ் பண்ண வருவாங்க. ஸோ இப்போ பார்ட் 1லேருந்தே வந்துடுவோம். நம்ம கோஸ்ட் சீரிஸ் பார்ட் 1லேருந்தே வந்துடுவோம். எனக்கு நடந்த இன்சிடென்ட்ஸ்லேருந்தே ஜட்ஜ் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இன்சிடென்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் நைட்டு தண்ணி குடிக்க வந்துருச்சேன்னு சொன்னேன்ல. ஸோ தண்ணி குடிச்சிட்டு யதார்த்தமாக ஜன்னலை பார்க்குறப்ப 8 அடிக்கு ஒரு உருவம் தெருவில் நின்றுச்சுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பாத்ரூம்னாவே எல்லாருக்கும் லைட்டுன்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ அந்த லைட்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு வெளில போனாவே ஒரு மாதிரி பிளாக் கலர் தானே இருக்கும். ஏன்னா அந்த கண்ணவே அந்த ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம்னா இதாகும் இல்லை, பிளாக் கலர் ஆகும் இல்லை. ஸோ அந்த மாதிரி நான் எதார்த்தமாக பார்த்துட்டு இருக்கப்ப பிளாக் ஆகிடலாம். ஸோ நான் உருவம்னு நினச்சிக்கிட்டு போய் படுத்துட்டு போய் இதாகிடலாம், ஓகேவா? ஸோ அது பிரம்ம தான். விர்ச்சுவல்லி இது பிரம்ம, ஓகேவா? ஸோ ரெண்டாவது இன்சிடெண்ட்டுக்கு வரலாம். ஸோ ரெண்டாவது இன்சிடெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு ஜன்னலில் யாரோட கை அச்சோ பதிச்சிச்சின்னு சொன்னேன். ஸோ அது வந்து எங்கள் பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்க, டஸ்ட்டால் ஃபார்ம் ஆனது அப்படின்னாங்க. பட் நான் அதை நம்பலைன்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு கூட டே நீ இதெல்லாம் சொல்கிறா அப்படின்னு சொன்னால் நான் மறுநாளே கூப்பிட்டு வந்து காமிச்சேன்னு நான் பார்ட் 1ல் சொல்லியிருப்பேன் இல்லையா? ஸோ டஸ்ட்டு ஃபார்ம் ஆனது லைட்னால தான். ஏன்னா அப்போ சொன்னால் இப்போ வேறு மாதிரி சொல்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பகலில் சன்லைட்டில் அந்த டஸ்ட்டு படிஞ்சு கை படுற மாதிரி இருந்திருக்கு, ஓகேவா? நைட்டு நேரத்தில் லைட் இருக்குல்ல, ஸோ அந்த லைட்டு வெளிச்சம் பட்டு இந்த டஸ்ட்டு நைட்டு நேரத்தில் எல்லாமே பிளாக்காக தானே இருக்கும். அந்த கை இந்த டஸ்ட்டு மட்டும்தானே வேறு கலரில் இருக்கும். ஸோ அதனால் அப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நானும் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்ட் 2க்கு வருவோம். பார்ட் 2ல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே இதுதான், அதே கான்செப்ட் தான். தண்ணி குடிக்கிறப்ப எந்திரிச்சப்ப நான் எந்த மைண்ட் செட்லேயுமே இல்லை, கிளியராக இருந்தேன். தண்ணி குடிக்கிறோன்னு அந்த ஒரே மைண்ட் செட்டில் இருந்தோன்னு அந்த பார்ட் 2லேயே சொல்லிட்டேன். ஸோ அந்த மாதிரி தண்ணி குடிச்சிட்டு இந்த எனக்கும் எய்த்தாப்புல ஒரு ஜன்னல் இருக்கும், ஓகேவா? எந்திரிச்சு பார்க்குறப்ப தான் ஒரு உருவம் அப்படி நின்றுட்டு அப்படியே இந்த பக்கம் போச்சு, செவ்வறு பக்கம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு பிச்சைக்காரனாக இருக்கும் அப்படின்னாரு. ஸோ பிச்சைக்காரன் வந்து காம்பவுண்ட்லாம் ஏறி குதித்து வந்து நம்மள்ட்ட ஐயா தர்மம் பண்ணுங்கய்யான்னு சொல்கிறாரு, ஓகேவா? ஸோ சும்மா காமெடி சொல்லியிருந்தேன், அதான் சொல்ல விரும்புகிறேன், ஓகேவா? ஸோ அது வந்து நான் சொன்னேன். ஆனால் அந்த நேரத்தில் வந்து லைட்டு எரியல. எனக்கு அது கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் அது என்னோடய பிரம்மை சொல்ல போனால். அது நான் எல்லாருக்குமே சாதாரணமாக அந்த மாதிரி தெரியும் தான். நம்ம ஏதாச்சும் ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா டக்குன்னு நம்ம யோசிக்காமலே வந்து முன்னாடி வந்து நிற்கும். சில நேரத்தில், பல நேரத்தில் இல்லை, சில நேரத்தில் அந்த மாதிரி வந்து நிற்கும், ஓகேவா? ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அதை பற்றியே யோசிச்சுட்டு இருந்ததுனால, அதே ஜன்னலே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, மைண்டு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு அந்த இடத்த பார்த்துக்கிட்டே இருந்ததுனால ஏதோ ஒன்று கண்ணை இமைச்சி அங்கே இடத்த டக்குன்னு பார்க்குறப்ப ஏதோ ஒரு கை நின்று இப்படி போகிற மாதிரி எனக்கு ஃபீலிங் ஆகி என்னை பயமுறுத்திருக்கு. ஸோ அதை நான் சுத்தமாக நம்பலை. ஆனால் டார்ச் லைட் அடித்து பார்த்தப்ப எதுவுமே இல்லை. நான் பயந்துக்கிட்டே தான் போனேன் டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு. பட் ஆனால் எதுவுமே இல்லை. ஸோ அதுவும் பிரம்ம தான். நான் தான் சொல்லிட்டேனே, அது மைண்ட்லேயே
அஃபெக்ட் ஆனவங்களுக்கு அப்படி இருக்கும். அந்த ஒரு இன்சிடெண்ட்டை பார்த்துட்டோமே அதை பற்றி தானே நினச்சிக்கிட்டே இருப்போம். ஸோ கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு ஓகேவா, அது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆள் ஜெஸ்ஸின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வீட்டுக்கும் பக்கத்தில் ஒரு வேன் நிற்சிச்சு. வேன் நின்றப்போ ஏதோ ஒரு உருவத்தை பார்த்துட்டு இவர் வந்திருக்காரு, பின்னாடி கால்நடை சத்தம் கேட்டிருக்கு அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. ஸோ அந்த வீட்டுக்கு மேலே அந்த வேனுக்கு மேலே இருந்தது குரங்கா கூட இருக்கலாம், குரங்கு ஏதாச்சும் சாப்பிட்டு இருந்திருக்கலாம். வேன் மேலேனா வேனுக்கும் அந்த இடத்துக்கும் மேலே ஓகேவா. ஸோ அந்த இடத்துல ஒரு குரங்கு உட்காந்து ஏதாச்சும் சாப்பிட்டு இருந்திருக்கலாம். ஸோ குரங்கு பார்க்குறதுக்கே லைட்டாக மனுஷன் மாதிரி தானே இருக்கும் உட்காந்து சாப்பிட்றப்ப. ஸோ அதை பார்த்துட்டு கூட உருவம்னு நினச்சிட்டு ஓடி வந்துருந்துருக்கலாம். ஸோ ஓடி வந்தப்போ கால்நடை சத்தம் எப்படி கேட்டிருக்கோம், யாராச்சும் பின்னாடி ஓடி வந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ தான் சொன்னேன், திருப்பி சொல்கிறேன். ஸோ அவர் ஒரு இதை பார்த்துட்டாரு, கோஸ்ட்டுன்னு ஒரு இதை நம்பினோன்னா அந்த பதட்டத்தில் இவர் ஓடி வந்தப்போ ஸோ பின்னாடி நடந்து வருதோ அப்படின்னு அந்த பிரம்மையில் அவர் செட் பண்ணிவிட்டு கால் சத்தம் கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நடந்திருக்காரு, பட் சொல்லியிருக்கலாம் அவர். ஃபேக் நியூஸாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த கோஸ்ட் சீரிஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் கூட இந்த லைட்டு வெளிச்சம் இப்படி அந்த இதெல்லாம் சொன்னேன்ல பார்ட் 2ல். ஸோ இப்போ லைட்டு இங்கே இருக்குன்னா அந்த ஷேடோ அப்படியே தானாக நின்றுச்சுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அது என்னாட்டியே நம்ப முடியல சொல்லப்போனால். எப்படி நடந்துச்சுன்னு கூட தெரியல எனக்கு. ஆனால் அதை நல்லா உத்து பார்த்துட்டு இருந்தேன். லைட்டாக அந்த இடத்துல மட்டும் கேப் இருந்துச்சு லைட்டு. அந்த லைட்டு அந்த ஒரே ஒரு இடத்துல தான் வெளிச்சம் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஷேடோவிலேருந்து ஏதோ ஒரு ஷேடோ நின்றுச்சு. ஆனால் ஷேடோனா எப்படி ஒரு உருவம் மாதிரி உள்ள ஷேடோ இல்லை, ஃபுல் ஷேடோ நின்றுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேற ஏதோ காற்றுல அடித்து அங்கே நின்றுருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, அவ்வளோதான். அடுத்தது நம்ம தலைவன் வந்துட்டார். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பு ஓகேவா. அந்த கோஸ்ட் ஹண்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுற ஆப்புன்னு சொன்னல நீக்ரோஃபோனிக்கு. ஸோ அது முழுக்க ஒரு ஃபேக் ஆப் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப் இப்போ பேய் கூட பேசுகிற ஆப்புன்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ பேய் கூட பேசுகிற ஆப்னா அந்த ஆப்பை ஸ்டார்ட்னு கொடுத்தோன்னே என்ன பண்ணியிருக்கணும், மைக்ரோஃபோன், திஸ் ஆப் இஸ் அலோவ் மைக்ரோஃபோன் ஆப்ஷன் எஸ் ஆர் நோ அப்படின்னு கேட்டுச்சு. அலோவ் ஆர் டென்னி அலோவ் ஆர் டென்னி அப்படின்னு கேட்டிருக்கோம். அப்போ கேட்டால் தானே மைக்ரோஃபோன்லேருந்து நம்ம பேசுகிற வாய்ஸ் கேட்கும். ஸோ கேட்காம எப்படி பேய் நம்மளை கூட கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ இந்த ஆப் முழுக்க ஃபேக் தான். அந்த வேர்டை வச்சு தான் பேசுகிற மாதிரி அந்த டெவலப்பர்ஸ், அந்த ஆப் டெவலப்பர்ஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க. அது முழுக்க ஒரு ஃபேக்கு. ஸோ லாஸ்ட்டாக கன்க்ளூஷனுக்கு வருவோம். ஆப் ஆகட்டும், இல்லை இன்சிடென்ட்ஸ் ஆகட்டும், இல்லை டக்குன்னு ஜாமான்லாம் உழுவுறதாகட்டும், அப்புறம் திங்ஸ்லாம் உழுவுறதுலாம் நேச்சர் ஓகேவா. எந்த நேரத்தில் எது வேணால் உழுவோம். சில நேரத்தில் சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இல்லை பேரநார்மல் ஆக்டிவிட்டி அந்த மாதிரி ஏதாச்சும் நடக்கலாம். ஆனால் எனக்கு லைட்டாக நம்பிக்கை இருக்குது, ரொம்பலாம் இல்லை, லைட்டாக நம்பிக்கை இருக்குது. ஆனால் பேய் இல்லைன்னு எனக்கு கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ பேய், ஆவி, ஆத்மா அப்படின்னு ஒரு விஷயம் கூட இல்லை. நான் சொல்கிற மாதிரி தான், என் டைலாக் தான், அது ஒரு மண்ணாங்கட்டி வேஸ்ட்டு ஓகேவா. ஸோ வீடியோ அவ்வளோதான். என்ன கன்க்ளூஷன்னு பார்த்தீங்கன்னா, கோஸ்ட் இஸ் நாட் ரியல் ஒன் ஓகேவா. ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, இந்த கன்க்ளூஷன் உங்களுக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். அப்புறம் பேயை பார்த்தாலே பயப்படுற ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்க கூட ஷேர் பண்ணி விடுங்க. அண்டு மறக்காமல் இந்த சேனல் புதுசு, அதே மாதிரி இந்த மாதிரி நிறையா மந்த்லி சீரீஸ், அப்புறம் இதே மாதிரி வேறு ஏதாச்சும் சீரீஸ் வேணுன்னா என்கிட்ட கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த சேனல் நீங்கள் புதுசுனா உடனே கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அப்படி தட்டி விட்டுங்க, இந்த சேனலுக்கு இந்த ஆதரவை தெரிவிங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நான் ஃபர்வேஷ். பாய்.